वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा सर्वकार्येषु सर्वदा। ஸ்ரீமதே ராமானுஜாய நம. குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியவர் படுதுயிராயினை எல்லாம் நிலந்தரச் செய்யும் நில் விசும்பொருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் வளம் தரும் மற்றும் தந்திடும் நலம் தரும் ஒரு சொல்லை கண்டு கொண்டேன், அது நாராயணா என்னும் நாமம். கோளில் பொறியில் குணமிழுவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை வசுதேவ சுதம் தேவம் கம்சானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் இந்த சுபதனம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சுபதனம் நிகழ்ச்சியில் நாம் முதலில் காணவிருப்பது பஞ்சாங்க நேரம். இன்று தமிழ் ஏவிளம்பி வருடம் ஆனி மாதம் 9ஆம் தேதி, ஆங்கிலம் 2017 ஜூன் மாதம் 23ஆம் தேதி. இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் மிக சரியாக காலை 5:50 நிகழவிருக்கிறது. இன்றைய சூரிய அஸ்தமனம் மாலை 6:36 நிகழவிருக்கிறது. இன்றைய திதி சதுர்த்தசி திதி பகல் 11:50 வரையிலும். அதற்கு பிறகு அமாவாசை திதி ஆரம்பித்து நடக்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் காலை 7:49 வரையிலும். அதற்கு பிறகு மிருகசீரிஷ நட்சத்திரம் ஆரம்பித்து நடக்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மிருகசீரிஷ நட்சத்திரம் நாளை அதிகாலை 4:49 வரையிலும் இருக்கிறது. அதற்கு பிறகு சூரிய உதயம் இருக்கிற 5:50 வரையிலும் திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த 60 நாளைகளே இன்று 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. இப்படி 3 நட்சத்திரங்களோ அல்லது 3 திதியோ 60 நாளைக்குள்ளாக இருந்தால் அதை அவமாகம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். இந்த அவமாகம் என்பது சுபகாரியத்திற்கு விளக்கப்பட்ட ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இன்று காலை ரோகிணி நட்சத்திரம் இருக்கிற 7:49 வரையிலும் யோகம் மரண யோகமாக இருக்கிறது. அதற்கு பிறகு மிருகசீரிஷம் இருக்கிற அதிகாலை 4:49 வரையிலும் யோகம் சித்த யோகமாக இருக்கிறது. அதற்கு பிறகு திருவாதிரை ஆரம்பித்தவுடன் சித்த யோகமே ஆரம்பித்து இன்றைய நாள் முற்று பெறவிருக்கிறது. ஆனால் இன்று அவமாகமுள்ள ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இன்றைய ராகு காலம் என்பது மிக சரியாக காலை 10:37 12:13 வரையிலும். இன்றைய யமகண்டம் மாலை 3:25 5:01 வரையிலும். இன்றைய குளிகை காலம் காலை 7:26 9:02 வரையிலும். இனி இன்றைய நல்ல நேரம் என்னவென்று பார்க்கலாம். மிக சிறந்த நன்மை தரக்கூடிய அபிஜித் முகூர்த்தத்தை நாம் நாள்தோறும் பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே அனைவருக்கும் வெற்றி தரக்கூடிய அபிஜித் முகூர்த்தம் என்பது நண்பகல் 11:48 12:39 வரையிலும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:40 8:23 வரையிலும். மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரையிலும். இரவு 8 மணியிலிருந்து 9 வரையிலும். மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய துர்முகூர்த்தத்தையும் நாம் நாள்தோறும் பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய துர்முகூர்த்தம் என்பது காலை 8:23 9:14 வரையிலும். மதியம் 12:39 1:30 வரையிலும் எந்த விதமான காரியத்தை மாற்றாமல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இன்று ஒரு சுமாரான ஒரு நாளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று அவமாகமாக இருக்கிறது. நாளைய தினம் சிராத்தம் செய்வர்கள், நாளைய தினம் பித்ரு பூஜை செய்வர்கள் பிரதம திதியை கடைபிடிக்க வேண்டும். இன்றைய திதியினுடைய அடிப்படையில் என்னென்ன காரியங்களை செய்யலாம் என்று இப்போது பார்க்கலாம். குறிப்பாக நான் அதிகம் பயப்படுகிற ஒரு திதி என்று சொன்னால் அது சதுர்த்தசியாக இருக்கிறது. இந்த சதுர்த்தசியினால் மிகப்பெரிய மாற்றங்கள் நம்முடைய தமிழகத்திலே நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த சதுர்த்தசி என்பது
சில வேளைகளில் சிலர் முகூர்த்தமாக கூட குறிப்பது உண்டு. ஆனால் இந்த சதுர்த்தசியில் நீங்கள் எந்த விதமான காரியத்தையும், அதுவும் குறிப்பாக தேய்பிரையில் இருக்கக்கூடிய இந்த சதுர்த்தசியை மிகவும் கவனத்துடன் கையாள வேண்டும். மிக அவசியமாக நீங்கள் செய்ய வேண்டிய அறுவை சிகிச்சை ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் இன்று செய்து கொள்ளலாம். நெருப்பு, அக்னி சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது தொழிலோ அல்லது வேறு ஏதாவது வேலையை செய்ய வேண்டியதால் இன்றைய தினம் நீங்கள் அதை மேற்கொள்ளலாம். இன்றைய நட்சத்திர அடிப்படையில் என்னென்ன காரியங்களை செய்யலாம் இப்போது பார்க்கலாம். இன்று 3 நட்சத்திரம் ஏற்படுகிற அவமாக இருக்கிறது. அவசியமான காரியங்களை மட்டுமே இன்று நீங்கள் செய்யலாம். குழந்தைகளுக்கு சாதம் ஊட்டுவது, பெயர் சூட்டுவது, குறிப்பாக கால்நடைகளை வாங்குவது, அதுவும் குறிப்பாக பசுமாடு வாங்குவதற்கு ஏற்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. விவசாயிகள் கிணறு தோண்டுவதற்கும், விதை விதைப்பதற்கும், வாகனம் செய்வதற்கும் அல்லது வாகனம் வாங்குவதற்கும், சமையல் போன்ற வேலைகளை செய்வதற்கும் இன்றைய தினம் ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக ஏதாவது போட்டி பந்தயங்களில் ஈடுபாடு செய்வது, ஏதாவது விண்ணப்பம் செய்ய வேண்டியிருக்கிறது, ஏதாவது பரீட்சை எழுத வேண்டியிருந்தால் இன்றைய தினம் அந்த போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பொதுவாக நாம் ராசி நட்சத்திரம் இல்லாததற்கான பகுதியாக இதை நாம் வழங்கி வந்தாலும் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு இந்த நிகழ்ச்சியாகத்தான் இந்த நட்சத்திர அடிப்படையில் என்னென்ன காரியங்களை செய்யலாம் என்றதை பார்த்து வருகிறோம். இத்துடன் இந்த பஞ்சாங்க நேரம் நிறைவு பெறுகிறது. அடுத்து நாம் 12 ராசிக்கான ராசி பலன்களை இப்போது காணலாம். முதலில் மேஷ ராசிக்கான பலன்களை காணலாம். மேஷ ராசினருக்கு இன்று வீடு வாகனம் விற்பது வாங்குவதன் மூலமாக லாபம் ஏற்படுவது, அல்லது வீடு வகையில் வாகன வகையில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து நன்மை ஏற்படுவது, மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஏதாவது பிரச்சனைகள் தடைகள் இருந்தால் அவை அகன்று நன்மை ஏற்படுவது என்று நன்மையான பலன்கள் நடைபெறவிருக்கின்றன. வீடு வாகனம் இல்லாதவருக்கு புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கும் இன்றைய கிரக நிலைமைகள் சாதகமாக இருக்கின்றன. மாலை வேலைக்கு பிறகு சற்று அலைச்சலும் சோர்வும் அதிகரிக்கும், வீண் பயம் ஏற்படும். ஆனாலும் இன்றைய பொழுது ஏறக்குறைய 75% உங்களுக்கு நன்மை வகிக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. யோகமும் அதிர்ஷ்டமும் கூடுவதற்கு இனி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக புவனேஸ்வரி அம்மன் இருக்கிறார். அடுத்து நாம் ரிஷபராசிக்கான பலன்களை காணலாம். ரிஷபராசினருக்கு இன்று தைரிய செயல்பாட்டின் மூலமாக மிகப்பெரிய காரியத்தை சாதித்து வெற்றி வாகை சூடுகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. மிக நீண்ட நாளாக நீங்கள் சந்திக்க நினைத்த நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். நட்பு வட்டம் விரிவடையும். நேற்றைய தினம் ஏற்பட்ட மன கசப்புகள் நீங்கி கணவன் மனைவிடத்திலே ஒற்றுமை அதிகரிக்கும். கூட்டுத் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் சரியாகி மீண்டும் புதிய தொழிலை ஆரம்பிப்பதற்கான உத்வேகம் பிறக்கும். மிகப்பெரிய அளவிலே நண்பர்களாலும் மனைவியாலும் கூட்டாலும் யோகம் ஏற்படுகிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. யோகமும் அதிர்ஷ்டமும் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக லட்சுமி நரசிம்மர் இருக்கிறார். அடுத்து நாம் மிதுன ராசிக்கான பலன்களை காணலாம். மிதுன ராசினருக்கு இன்றும் விரயம் ஏற்படுகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. ஆனாலும் சுப விரயமாக இருக்கும். ஆன்மீக விஷயங்களுக்கான செலவுகளை மேற்கொள்வது, அல்லது ஆலய கட்டிட பணிகளுக்காக உதவிகளை செய்வது, மற்றவர்களுக்கு உதவி செய்து உள்ளம் மகிழ்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துவது என்று நன்மையான பலன்களே உங்களுக்கு நடைபெறவிருக்கின்றன. உங்களுடைய உதவிக்கரம் அதிகமாக நீள்வதற்கான கிரக நிலைமைகளை இருக்கிறீர்கள். பலர் உங்களிடத்திலே உதவி கேட்பார்கள். அவர்களுக்கான உதவியை மறுக்காமல் செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையுடன் இன்று காணப்படுவீர்கள். பக்தியிலே நாட்டம் செல்லும். கடவுள் வழிபாட்டிலே மிகப்பெரிய தொகையும் மிகப்பெரிய நேரத்தையும் செலவிடுவீர்கள். உங்களுடைய நட்பு வட்டம் விரிவடையும். கடந்த 3 மாதமாக உங்களிடத்திலே பிரிந்திருந்த நண்பர்கள் அல்லது குடும்பம் ஏதாவது பிரிந்திருந்தால் அது சுமூகமாக பிரச்சனையின்றி இன்று ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. சனியினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு பிப்ரவரி மாதத்திலிருந்து சற்று சரியில்லாமல் இருந்தது. நண்பர்களாலும் மனைவியாலும் கூட்டாலும் சிறு சிறு சங்கடங்களும் சில மன வருத்தங்களும் இருந்திருக்கும். அவை நேற்றுடன் முடிவடைந்து இன்று சுமூகமாக சூழ்நிலைகள் கனிந்து வரக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. உங்களுடைய குடும்ப ஒற்றுமை அதிகரிப்பதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக நித்திய கல்யாண பெருமாள் இருக்கிறார். அடுத்து நாம் கடகராசிக்கான பலன்களை காணலாம். கடக
கடகராசினருக்கு இன்று சுபவரையும் ஏற்படுகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. மிக நீண்ட நாளாக நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். சுபகாரிய பேச்சுக்கள் முடிவடையும். வரன்களுக்கு திருமண பேச்சுக்கள் கைகூடி திருமண செலவுகள் கூடுகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் கூடி வருகிற ஒரு நாளாகவும் அமைந்திருக்கிறது. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் அகன்று மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படுகிற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. வெளியூருக்கு சென்று பிரயாணத்தை மேற்கொள்வது, வெளியூருக்கு சென்று உங்களுடைய காரியத்தை மேற்கொள்ளுதல், வெளியூரிலே தங்கி படிக்கிற மாணவர்களுக்கான பயணங்கள் ஏற்படுவதென்று நன்மையான பலன்கள் உங்களுக்கு நடைபெறவிருக்கின்றன. அடுத்து நாம் சிம்ம ராசிக்கான பலன்களை காணலாம். சிம்மராசினருக்கு இன்று யோகமான ஒரு நாள் என்று தான் சொல்ல வேண்டும். நேற்றைய நன்மைகள் தொடர்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக இன்று காலை வேளைக்கு பிறகு உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் மிக வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். லாபம் 2 மடங்காகும். தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார்கள். குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாடு வேலை தேடுவோருக்கான நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக முந்த நாள் அமைந்திருக்கிறது. மிக நீண்ட நாளாக நீங்கள் நினைத்திருந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். வீடு வாகனத்தினால் ஏற்பட்ட மிகப்பெரிய சங்கடங்கள் தீர்ந்து வெற்றி வாகை சூடுகிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களுடைய யோகமும் அதிர்ஷ்டமும் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக யோக ஆஞ்சநேயர் இருக்கிறார். அடுத்து நாம் கன்னி ராசிக்கான பலன்களை காணலாம். கன்னிராசினருக்கு இன்று யோகம் அதிகரிக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. கடந்த வாரம் செய்த முதலீடு இன்று மிகப்பெரிய கனிந்த தொகையை உங்களுக்கு கைக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் எதிர்பாராத வகையில் உங்களுடைய தந்தை வழி ஒத்துழைப்பும் தந்தையினுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கும். கடல் கடந்து பிரயாணம் செல்வதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். தொலைபேசி வாயிலாகவோ அல்லது கடிதம் மூலமாகவோ மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய செய்திகள் கிடைத்து மகிழ்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மிகவும் ஏற்றமும் முன்னேற்றமும் ஏற்படுகிற ஒரு நாள் இந்த நாள். குருவனுடைய சஞ்சாரம் காரணமாக நீண்ட நாளாக உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காமலும் உழைப்புக்கேற்ற நற்பெயர் கிடைக்காமலும் இருந்த நிலைமை மாறி இன்று உங்களுக்கான வெகுமதியும் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் இருக்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. யோகமும் அதிர்ஷ்டமும் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக காமாட்சி அம்மன் இருக்கிறார். அடுத்து நாம் துலாம் ராசிக்கான பலன்களை காணலாம். துலாம் ராசினருக்கு இன்றும் சந்திராஷ்டிரம் நீடிக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. மிகவும் கவனத்துடன் செயலாற்றுவது நன்மை தருவதாக இருக்கும். குடும்பத்திலே சிறு சிறு பிரச்சனைகள் தலை தூக்கும். மனைவிக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிற ஒரு கிரக நிலைமைகள் காணப்படுகின்றன. கூட்டுத் தொழிலை சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மற்ற இடத்திலே பொறுப்புகளை ஒப்படைப்பதை தவிர்த்து நீங்களாக எந்த காரியத்தையும் நீங்கள் சென்று சந்தித்து அதை நீங்கள் செயலாற்ற வேண்டும். மற்றவர்கள் நம்பி எந்த விதமான காரியத்திலும் இறங்காமல் இருப்பது நன்மை தருவதாக இருக்கும். சில நண்பர்களால் சில மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்றும் தென்படுகின்றன. உங்களுடைய சிரமங்கள் குறைவிற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக செந்தில் ஆண்டவர் இருக்கிறார். அடுத்து நாம் விருச்சிக ராசிக்கான பலன்களை காணலாம். விருச்சிக ராசினருக்கு இன்று பல பிரச்சனைகள் தீர்க்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. நீண்ட நாளாக இருந்த பிரச்சனை பஞ்சாயத்து மூலமாக இன்று சரி செய்யப்படும். மிகப்பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்பும் அல்லது மிகப்பெரிய அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய சிரமத்தை குறைப்பதற்கு ஏதுவாக இருக்கும். பல பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து வளமான எதிர்காலத்திற்கு வித்திடுகிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆனாலும் அக்டோபர் மாதம் வரையிலும் மனைவிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். மீண்டும் உங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ராசியிலே ஜென்ம சனி ஆக்கிரமித்திருக்கிறார். இதை நண்பரிடத்திலும் கூட்டிடத்திலும் மனைவிடத்திலும் விட்டு கொடுத்து செல்கிற ஒரு காலமாக இருக்கிறது. அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி வரையிலும் இதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். உங்களுடைய சிரமங்கள் குறைவதற்கு நீங்கள் இன்று மட்டுமல்ல, நீங்கள் அக்டோபர் மாதம் வரையிலும் யோக ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வது நன்மை தருவதாக இருக்கும். அடுத்து நாம் தனுசு ராசிக்கான பலன்களை காணலாம்.
தனுசு ராசினருக்கு சிரமங்கள் குறைந்து வெற்றி கிடைக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஊர் மாற்றமும் இடமாற்றமும் வீடு மாற்றம் ஏற்படுகிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஏதாவது ஒரு காரணத்தால் குடும்பத்தை பிரிந்திருந்தால் அது நிலைமை மாறி குடும்பம் ஒன்று சேர்க்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மிக நீண்ட நாளாக உங்களை வருத்தி வந்த உடல் பிணிகள் அகன்று உடல் நலத்திலே அபிவிருத்திகள் ஏற்படும். மருத்துவ செலவுகள் குறையும். உடல் நலத்தை உறுத்தி வந்த அந்த மார்பு பிரச்சனைகள் அல்லது சளி பிரச்சனைகள் தீர்ந்து சந்தோஷம் அதிகரிக்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உடைய வெற்றி அதிகரிப்பதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக யோகா ஆஞ்சநேயருடைய வழிபாடு இருக்கிறது. அடுத்து நாம் மகர ராசிக்கான பலன்களை காணலாம். மகர ராசினுக்கு இன்றும் அதிர்ஷ்டமான ஒரு நாளாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 5ஆம் இடத்திலே சந்திரன் பலமாக உலவுகிறார். மனைவியால் இன்றும் யோகம் கிடைக்கும். குடும்ப உறுப்பினருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் வந்து சேரும். பிள்ளைகளுக்கான எதிர்கால தேவைக்கான காரியத்தை ஆற்றுவீர்கள். சமூகத்திலே மிகப்பெரிய அந்தஸ்துள்ள மனிதர்கள் உங்களுக்கு உதவிக்காரன் ஈட்டி உங்களுக்கான உதவிகளை செய்வார்கள். கேட்ட இடத்திலிருந்து உதவிகள் கிடைத்து உள்ள மகிழ்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. உங்களுடைய யோகம் அதிர்ஷ்டம் கூடுவதற்கு இன்னும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக போராக பெருமாள் இருக்கிறார். அடுத்து நாம் கும்ப ராசிக்கான பலன்களை காணலாம். கும்பராசினருக்கு காலை 7:49 பிறகு குழப்பங்கள் அகன்று தெளிவு பிறக்கிற ஒரு நாளாக அமையும். நேற்றைய உடல் பிரச்சனைகள் உடல் உபாதைகள் குறைந்து உடல் நலத்திலே சீரான முன்னேற்றம் ஏற்படும். நேற்றைய தினம் ஏற்பட்ட வீடு சம்பந்தமான கட்டிட பணிகளில் இருந்த தோய்வு மறையும். வாகனத்தினால் ஏற்பட்ட பண விரயம் குறையும். உடல் நலத்திலே இருந்த மருத்துவ செலவு குறையும். உங்களுடைய தாயாருடைய உடல் நலத்தில் இருந்த பிணிகள் கூட அகன்று அவர்களுக்கான உடல் ஆரோக்கியம் பெறுகிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மிக நீண்ட நாளாக சிரமத்தை சந்தித்து வந்திருக்கிற நீங்கள் இன்றைய தினம் நிம்மதி பெருமூச்சு ஓடுகிற ஒரு நாளாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. உடைய வியாதி வழக்கு கடன் குறைவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக புவனேஸ்வரி அம்மன் இருக்கிறார். அடுத்து நாம் மீன ராசிக்கான பலன்களை காணலாம். மீனராசினருக்கு நேற்றைய மதியத்திலிருந்து நன்மைகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. மீண்டும் நன்மையான பலன்களே உங்களுக்கு நடைபெறவிருக்கின்றன. பாக்கியமும் அதிர்ஷ்டமும் கூடுகிற ஒரு நாளாகவும் வாகன மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு நாளாகவும் புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகிற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. நீண்ட நாளாக வீடு இல்லாதவருக்கு வீடு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் மண்மனை வாங்கக்கூடிய அல்லது ஆடம்பரமான பொருள் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவிலே கனிந்த தொகையில் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. மற்றவர்களுக்கு உதவி செய்து விருந்தினுடைய வரவுகளால் நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமையும். உங்களுடைய யோகம் அதிர்ஷ்டம் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக காமாட்சி அம்மன் இருக்கிறார். பொதுவாக இன்று திதி சதுர்த்தசி திதி பகல் 11:50 வரையிலும் இருக்கிறது. அதற்கு பிறகு அமாவாசை இருக்கிறது. இந்த முன்னோர்களை நினைத்து முன்னோருடைய வழிபாடு செய்வது பித்ரு பூஜைகளை மேற்கொள்வது நன்மை தருவதாக இருக்கும். பசுவிற்கு தானம் கொடுப்பது, பச்சரிசி, வெல்லம், அகத்திக்கீரை, வாழைப்பழத்தை பசுமாட்டிற்கு தானமாக கொடுப்பது நன்மை தருவதாக இருக்கும். தாய் தந்தையர் இல்லாதவர்கள் முன்னோர்கள் இல்லாதவர்கள் இன்றைய தினம் பித்ரு பூஜைகளில் ஈடுபடுவது நன்மை தருவதாக இருக்கும். இந்த பித்ரு பூஜையை பற்றியான விஷயங்கள் நான் நிறைய கூறியிருக்கிறேன். ஒரு மனிதன் ஒரு வருடத்திலே 96 வகையான சிரார்த்தங்களை முன்னோர்களுக்கு செய்ய வேண்டும். கடவுளுக்கு நாம் அனைவருமே குழந்தைகளாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் காப்பாற்றுகிற ஒரு பொறுப்பு கடவுளுக்கு இருக்கிறது. ஆனால் நம் முன்னோர்களுக்கு நாம் மட்டுமே குழந்தைகளாக இருக்கிறோம். கடவுளை விட ஓடி வந்து நமக்கு நன்மை புரிகிற ஒரு இடத்திலே நம்முடைய முன்னோர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த முன்னோர்களை வணங்குவது மிக புனிதமான காரியமாக இருக்கிறது. நிறைய பேர் இதை அசுபமான காரியம் என்று பயப்படுகிறார்கள் அல்லது இதற்கு அதிக கவனத்தை செலுத்துவதில்லை. இந்த முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது மிகவும் நன்மை தருகிற ஒரு உள்ளம் மகிழ்கிற ஒரு வழிபாடாக இருக்கிறது. குழந்தை பேர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த முன்னோருடைய வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். அமாவாசை தர்ப்பணத்தை கொடுப்பது, அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்வது, உங்களுடைய இறந்த முன்னோருடைய திதிகளை கொடுப்பது, அந்த சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய புண்ணிய காலங்களிலே, அதாவது தமிழ் மாத பிறப்பிலே உங்களுடைய முன்னோர்களை வணங்குவது,
சந்திர கிரகணம், சூரிய கிரகணத்திலே உங்களுக்கு முன்னோர்களுக்கான சிராத்தத்தை செய்வது, புண்ணிய யாத்திரை செல்கிற இடத்திலே, புண்ணிய நதிகள் ஓடுகிற அல்லது புண்ணிய கடல்கள் சங்கமிக்கிற இடத்திலே முன்னோர்களுக்கான சிராத்தத்தை செய்வது நன்மை தருவதாக இருக்கும். முன்னோர்களுடைய வழிபாடு என்பது தான் நம் முதலில் செய்யக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கிறது. இன்று அந்த முன்னோர்களுடைய வழிபாடு செய்வதற்கு மிகுந்த ஒரு காலமாக இருக்கிறது. இந்த முன்னோர்களுடைய வழிபாடை செய்ய இயலாதவர்கள் அல்லது செய்வதற்கான வசதி இல்லாதவர்கள் அல்லது வாரிசு இல்லாதவருக்கான பரிகாரமாக நாம் நிறைய கூறியிருக்கிறோம். இந்த பச்சரிசியை நீங்கள் உங்களுடைய கைப்பிடி அளவில் ஒரு 4 கைப்பிடி எடுத்து அதை பொங்கி அதில் பசும் தயிரும் கருப்பு எள்ளும் சேர்த்து அதை நீங்கள் காக்கைக்கு வைக்க வேண்டும். வைக்கும்போது சனி ஓரையில் வைக்க வேண்டும். காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக அல்லது மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளாக அந்த சனி ஓரையிலே இந்த காக்கைக்கு சாதத்தை வைத்தால் பச்சரிசி, கொஞ்சம் பாசிப்பயிறு கலந்தாலும் தவறில்லை. பச்சரிசி, பாசிப்பயிறு, பசும் தயிர், கருப்பு எள் சேர்த்து காக்கைக்கு நீங்கள் 48 வாரம் அல்லது 52 சனிக்கிழமைகள் வைத்து வந்தால் உங்களுடைய முன்னோருடைய தோஷம், அதாவது அந்த பித்ரு சாபம், பித்ரு தோஷம் நீங்கி உங்களுக்கான மிகப்பெரிய நன்மை ஏற்படும். குழந்தை இல்லாதவர்கள் இந்த வழிபாட்டை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொண்டால் உங்களுடைய இல்லத்திலே மழலை ஒலி கேட்கும் என்று கூறிக்கொள்கிறேன். இனி நாம் வாஸ்து பற்றியான விஷயங்களை பார்க்க வருகிறோம். நேற்று இந்த வருணதிக்கு பற்றியான விஷயத்தை பார்த்தோம். இந்த வாயு திக்கு என்று சொல்லக்கூடிய வடமேற்கு பற்றியான விஷயத்தை பார்க்க வருகிறோம். இந்த வடமேற்கு என்பது மிகுந்த நன்மை தருகிற ஒரு இடமாக இருக்கிறது. இது இருக்கிறதுலே நெகட்டிவ் இடம் என்று சொல்வார்கள். அதாவது உச்சஸ்தானம் இல்லாத நீச்சஸ்தானமாக அந்த இடத்தை குறிப்பிடுவது உண்டு. ஆனால் இந்த இடத்தை நாம் கையாளுவதன் மூலமாகத்தான் நம்முடைய இந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு துர்மரணம் ஏற்படாமல் இருப்பதற்கான ஒரு விஷயம் இந்த இடத்துல இருக்கிறது. வடமேற்கிற்கு கேது பகவான் அதிபதியாக இருக்கிறார். ஒரு வீட்டிலே கழிப்பறைகளை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இடத்திலே தான் நம் கழிப்பறையை அமைக்க வேண்டும். பூஜை அறையை வைக்க வேண்டுமென்றால் இந்த இடத்திலே தான் பூஜை அறையை வைக்க வேண்டும். தென்கிழக்கிலே சமையல் அறையை வைக்க இயலாதவர்கள் அல்லது வைப்பதற்கான சூழ்நிலை இல்லாதவர்கள் இந்த வடமேற்கில் தான் நீங்கள் வைக்க வேண்டும். உடைய இடத்தை நீங்கள் 9 சமமாக பிரித்தால் வடக்கும் மேற்கும் சந்திக்கிற அந்த இடத்தை வடமேற்கு என்று குறிப்பிடுவார்கள். இந்த இடத்தை தான் நீங்கள் மிக கவனமாக நீங்கள் கையாள வேண்டும். இந்த இடத்தை நீங்கள் உங்களுடைய வீட்டினுடைய 9 பாகத்தில் ஒரு பாகமாக வைத்துக்கொண்டு அது எவ்வளோ இடமாக இருக்கிறது முதலில் கணிதம் செய்து இங்கே இதெல்லாம் வர வேண்டும் என்று நீங்கள் கணிதம் செய்ய வேண்டும். ஒரு மனிதனுக்கு வீட்டிலே துர்மரணம் ஏற்படுவதனால் இந்த இடம் வளர்ந்து இருந்தாலோ அல்லது அந்த இடத்துல மிகப்பெரிய தோஷம் இருந்தாலோ அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு துர்மரணம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கும். அப்படி துர்மரணம் ஏற்படுகிற இந்த வடமேற்கு மூளை பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது ஒரு ஊரிலே வடமேற்காக அமர்ந்திருக்கிறவர்கள் அல்லது வடமேற்கு கார்னர் பிளாட்டாக இருப்பவர்கள் அங்கே அந்த கன்னி மூல கணபதி, வை மூலையாக இருந்தாலும் கன்னி மூல கணபதி என்று சொல்கிற அந்த கணபதியை நீங்கள் வைக்க வேண்டும். வயிற்றில் ஒரு சர்ப்பத்தை சுற்றி அளவில் இருக்கக்கூடிய அந்த கணபதியை வழிபாடு செய்ய வடக்கு பார்த்தோ அல்லது கிழக்கு பார்த்தோ இப்போது நன்மை தருவதாக இருக்கும். குறிப்பாக வடமேற்கு மூலையில் நீங்கள் விநாயகரை வைத்தால் கிழக்கு பார்த்து வைப்பதுதான் சாஸ்வதமாக இருக்கும். அப்படி ஒரு விநாயகரை வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த இடத்துல நீங்கள் இந்த கழிவுநீர் தொட்டிகளை இங்கே தான் அமைக்க வேண்டும். ஆனால் கழிவுநீர் தொட்டிகளை அமைக்கும் போது தென்கிழக்கிற்கும் வடமேற்கிற்கும் நேராக ஒரு நூலை கட்டி அந்த நூலிலே படாத அளவிற்கு, அதாவது அதில் சரியாக அந்த கார்னரிலே படாத அளவுக்கு ஒரு பக்கமாக வடக்கு பக்கமாகவோ அல்லது கிழக்கு பக்கமாகவோ நீங்கள் ஒதுக்கித்தான் அந்த இடத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். கழிவுநீர் தொட்டிகளை அமைப்பது, கழிப்பறைகளை அமைப்பது, விருந்தினர்கள் வந்து தங்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸை அமைப்பது, சமையல் அறையை வைப்பது, குறிப்பாக பூஜை அறை வைப்பது இந்த இடத்திற்கு சால சிறந்ததாக இருக்கும். திருமணமே ஆகாமல் ஒரு வீட்டிலே முதிர்கன்னிகள் அல்லது இளைஞர்கள் முதியவராக இருந்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வடமேற்கிலே படுக்கை அறை அமைத்து அங்கே படுத்துவதால் மிக சீக்கிரமாக அவர்களுக்கு திருமணமாகிற ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை நீங்கள் அனுபவத்திலே காணலாம். இந்த இடத்திற்கு வாயு மூலை என்று பெயரிட்டிருக்கிறார். வாயு என்றால் காற்று என்று பொருள். காற்றில் எந்த விதமான பொருளும் தங்காது. அது இந்த இடத்துல இருக்கிற பொருள் நிலையில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கும் என்பதால் எதெல்லாம் நம் இடம் விட்டு நம்முடைய வீட்டை விட்டு வெளியேறணுமோ அதெல்லாம் இங்கே வைக்கணும். கழிப்பறை இங்கே வைத்தால் கழிவு பிரச்சனைகள் இருக்காது, மல பிரச்சனைகள் இருக்காது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நச்சுத்தன்மைகள் விலகிவிடும். குப்பையை இந்த இடத்துல வைத்தால் தினமும் குப்பையை வெளியே செய்யணும், குப்பை தங்காது. அதாவது இந்த இடத்துல நாம் இருக்கிற பணத்தை வைத்தால் பணம் ஓடிவிடும், பணத்தை வைக்கக்கூடாது. இந்த இடத்திற்கு கனமாக ஒரு பொருளை வைத்து இங்கே நல்லதை மட்டுமே இருத்து செய்கிற அளவிற்கு கனமான ஒரு கணபதியை வைக்க வேண்டும். அந்த காலத்தில் இந்த மூளைக்கு கணபதி மூளை அல்லது புள்ளியார் மூளை என்று பெயரிட்டிருந்தார்கள். வடமேற்கு புள்ளியார் மூளை என்று பெயர் வைத்திருப்பார்கள். அந்த இடத்துல இந்த இடம் மிக அதிகமாக வளர்ந்திருக்கிற வகையில் வாங்கக்கூடாது.
ஓடிஎஸ்ஐ வைக்கும்போது இந்த இடத்துல ஓடிஎஸ்ஐ வைத்தால் தவறு இல்லை. இந்த இடத்துல ஓடிஎஸ்ஐ வைப்பது மிகப்பெரிய வாஸ்து குறைபாடாக அமையாது. உங்களுடைய உடல்நலம் சரியில்லாதவர்களுக்கு இந்த இடத்துல படுக்கறை கண்டிப்பாக வைக்கக்கூடாது. ஏதாவது மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்கிறவர்கள், ஏதாவது மிக நீண்ட நாளாக உடல்நிலை பாதித்தவர்கள் இந்த இடத்துல படுத்தால் அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும். இந்த இடத்துல படுக்கை அறை வைப்பதை மிக தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். ஆனால் இந்த முதிர்கன்னிகள் அது திருமணமாக இங்கே பூஜை அறையிலோ அல்லது தற்காலிகமாக ஒரு படுக்கை அறை அமைத்து அங்கே படுத்து வந்தால் திருமண தோஷம் நீங்கி திருமணம் கைகூடிவிடும். இந்த இடத்தை பற்றியான விஷயத்தை நாளையும் நாம் மீண்டும் பார்க்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியத்துடன் திருநிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.